மன வலிமையோட எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிமையாக கடந்து செல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களுடைய கருத்துக்கள் எதுவென்றாலும் சரி, அந்த கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசியாகப்பட்ட மீன ராசியை தனது ஜென்ம ராசியாக பெற்ற அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளில் அதிக அளவு சிக்கிக்கொண்டு சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையை இந்த ஒரு வருஷமாகவே இந்த மீனராசி நேயர்களுக்கு அதிக அளவில் கொடுத்துருக்கும். கடன் கொடுத்தவங்க வழியிலேருந்து வரக்கூடிய தொல்லை, கடன் நம்மள்டிருந்து வாங்கணும் வழியிலேருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே தடைபட்டு போகிறது, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறது, தேவையில்லாமல் மற்றவங்களெல்லாம் நம்மள்ட்ட சண்டைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்தே உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் மன அழுத்தம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ஒரு வீரியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல வெற்றிகரமாக சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். ஸோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தருவார் என்றால் அது மிகையாகாது. ஒரு சிறு முயற்சி கூட உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு விஷயம். குறிப்பாக இந்த இஎம்ஐ சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் போய் சிக்கியிருப்பீங்க. நீங்கள் கம்முன்னு தான் இருப்பீங்க, உங்களுக்கு கூப்பிட்டு அவனே பணத்தை கொடுத்து உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 7.5 சனிங்கிறதுனால. ஸோ தேவையில்லாத கடனெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுமந்துக்குவீங்க. சம்பந்தமே இல்லாத பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கடன் கட்ட வேண்டிய பொருளாதார ரீதியான விஷயங்களை தேட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆள்படுவீங்க. குறிப்பாக வாங்கும்போது எந்த விதமான சிக்கலும் இல்லாத சமாளிச்சிடலாம்னு நினச்ச விஷயங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அதிக போராட்டத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த வீட்டு கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது இந்த காரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கின அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு அதிக அளவில் மன உளைச்சலை தரும். நேரத்துக்கு கட்ட முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அதிக அளவில் அந்த விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. எனவே மீனராசி நேயர்கள் இந்த பொருளாதார திட்டமிடுதல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலை அப்படின்னா தேவையில்லாத டிப்ரெஷன், மற்றவங்களால் வரக்கூடிய மன அழுத்தம், தேவையில்லாத சண்டை சச்சரவு, குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். ராசி அதிபதி ஒருத்தர் ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வென்றெடுக்கிறதுக்கான அத்தனை தைரியத்தையும் கொடுப்பாரு, அதே சமயம் அதற்கான வழிமுறைகளையும் அமைச்சு தருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இருந்தாலுமே இந்த நிதி திட்டமிடுதல்கள் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. பணப்பிரச்சனையில் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையே வேலை செய்யாது. தேவையில்லாத டென்ஷன் தான் மண்டையில் ஓடிட்டுருக்குமோ தவிர உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு உங்களால் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. இது தேவையில்லாத மனச்சோர்வு உருவாக்கும், தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இது உருவாக்கிடும். நண்பர்கள் வழியிலேருந்து தேவையில்லாத ஆலோசனையை பெற்று அதன் வழியில் நம்முடைய உடம்பை மனசை ரெண்டையுமே நாம் கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்து இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு வருஷமாகவே எல்லாமே முடக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரியான லாபம் கிடைக்காது. செஞ்ச முதலீட்டிலேருந்து எந்த விதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாத, இது எல்லாமே அப்படியே கப்புச்சும்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற பண தேவைகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். இதில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். பெற்றோர்களுடைய வருமானத்தை வாங்கியும் நீங்களே ஏதாவது ஒரு வகையில் வீண் நிறைய செலவினங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். மருத்துவ செலவினங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய அந்த பழுது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே பிளான் பண்ணி எதிர்பாராத நிகழ்வுகளாகவே இது நடைமுறைக்கு வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக நடைமுறைப்படுத்துங்க. முதலீடுகள், தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது அந்த உதிரி பாகங்கள் வாங்குறதோ அல்லது முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறீங்க. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத
உங்களுக்கு வர வேண்டிய லாபமெல்லாம் மற்றவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சுருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அது பக்கத்தில் இருக்கிறவங்க அசையாத வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். எனவே இந்த 7.5 சனியின் தாக்கத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வேணும். அதிகாலையில் எழுவது என்பது உங்களுக்கு வந்து அந்த புத்துணர்வான ஒரு வாழ்க்கையில் வெற்றிகளை தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தொழில் வழியில் அந்த முதலீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்துங்க. உங்களுடைய பணியாட்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களோட ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிங்க. அவங்கள்ட்ட தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஒரு தவறான விஷயங்களை சொல்லி திட்டுறது கூட உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு இனிமையான வார்த்தைகள் உங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. அந்த செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பாண்டிங்கோடு அவங்க செய்வாங்க. அது வந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும், அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை அதிகரிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தாலுமே கூட சில நேரங்களில் உங்கள் சொந்த பந்த உறவுகள் அல்லது நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலேருந்தே கூட உங்களுடைய ஆளுமைத்திறனை வெகுவாகவே பாதிக்கப்படி செய்வாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த சிக்கலை எல்லாமே சிறப்பாக கையாளணும். மற்றவர்கள் எதை பேசினாலும் சரி அதை பற்றி கண்டுக்காமல் உங்களுடைய கவனம் முழு அளவில் தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன்னா முதலீடுங்கிறது ஒரு டைம் விட்டுட்டோம் அப்படின்னு திருப்பி எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் செய்த முதலீடுகள் வழியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிக கவனத்தோடு செயல்படுங்க. இது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். சில நேரங்களில் அந்த உறக்கம் சரியாக பிடிக்காது. செய்யக்கூடிய வேலையிலையோ அல்லது தொழிலையோ வரக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு அந்த உறக்கம் கூட சரியாக வராது. அதிக புலம்பல்களில் மற்றவர்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். மன நிம்மதி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும். இதை சமாளிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன சரியான வழிபாடு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பிற்பகுதியில் நம்ம சொல்லும்போது தெரிஞ்சுட்டு அதை முறையாக கடைபிடித்தீர்கள் என்றால் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும். வேலையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம், மேலதிகாரிகளுடைய ஆதரவு அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திறமை இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிக்கும். எதையும் விளைவறிந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. பின்னாடி வர்றதை முன்னாடியே உணர்ந்து செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, வருமான வாய்ப்பிற்கு ஒரு அற்புதமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படும் பொழுது உங்களுடைய யோக வாழ்வுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில் அற்புதமான நன்மைகளை வாரி வழங்கும். வெளிநாடு ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போகிறீங்க, வெளிநாட்டில் ஏதாவது ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா இது சரியான உகந்த காலமாக உங்களுக்கு அமையும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னிறைவாக தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். கூட்டு தொழிலில் உங்களுடைய கூட்டாளியோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, அதன் வழியிலேருந்து வரக்கூடிய மன அழுத்தம், தொழிலை பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நீண்ட காலம் பாதிப்பையே தந்துட்டுருக்கோம். அது இல்லாத அந்த தொழிலை வளர்ச்சியவே நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கூட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியே போகிறது, தனித்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு உகந்ததல்ல. 7.5 சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போக அது வேறு மாதிரி ஆகி போயிடும். கடைசியில் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை எல்லாமே மற்றவங்க சுவீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். உங்கள் கூட்டாளிக்கு தான் லாபம் வருமே தவிர உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபத்தை அது கொடுக்காது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த கூட்டை பிரிச்சுட்டு வெளியே வர்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அதேமாதிரி இந்த கணவன் மனைவி உறவு நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக சிக்கலை கொடுக்கும். இப்போ கணவன் மனைவி நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது. இதனாலேயே குடும்பத்தில் மன நிம்மதிங்கிறது கேள்விக்குறியாகி போயிடும். அல்லது குழந்தைகளை விட்டு நாம் ஒரு இடத்துல தனியாக பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாம் தனியாக பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறது, இல்லை கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களால் மனைவி ஒரு இடத்துலையும் கணவன் ஒரு இடத்துலையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த கணவன் மனைவி உறவு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரிவி நோக்கி தான் எடுத்துகிட்டு போகும். 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அதனால் இந்த கணவன் மனைவி உறவு நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அத்தனையும் பாருங்கள். இல்லையா கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேசாதீங்க. கம்முன்னு இந்த வார்த்தை பிரயோகமோ கடுமையாக பேசுகிறதோ அல்லது மற்றவர்கள் வழியிலேருந்து ஏதாவது பேசினா கூட அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் கம்முன்னு போயிட்டே இருங்க.
இது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த திருமண வாழ்வில் வரக்கூடிய பிரிவை தடுப்பதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லது ஒரு நல்ல ஆன்மீக பெரியவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, தீட்சை வாங்க, அல்லது ஆன்மீக திருக்கோயில்களுக்கு போய் ஒரு முறையான வழிபாட்டை முன்னெடுங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத அடுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ அதீத மனக்கவலையும் மன போராட்டமும் உங்களுக்கு மிகுந்த இன்னல்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இப்போ தந்துட்டுருக்குது. இருந்தாலும் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இறையொருள் அருமையான ஆன்ம பலத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. உங்களுக்கான அறிவாற்றல் அதிகமாக உங்களுக்கு அந்த நன்மையான யோக பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். ஸோ பொறுமை வேணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும், இல்லற வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும், மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வையும் நீங்கள் சுவீகரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்து திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீனராசியை சார்ந்தவர்கள் வெகு காலமாக சந்திச்சுட்டு இருந்திருக்கலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக திருமணமாகாத தவிச்சிட்டு இருந்த மீனராசி ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த திருமண யோகம் கைகூடி வருகிறது. இந்த மாதமே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமே ஒரு திருமண வாழ்க்கைக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. உங்களுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடி உங்களுடைய இல்லற வாழ்வை மிக சிறப்பாக அமைத்து தருவார்கள். சொந்த பந்தமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயமாக இருக்குது. கல்வியில் நிச்சயமே வெற்றி உண்டு. விளையாட்டுத்துறையில் ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளை பெறுவதற்கும் அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வருகிறது. அதே சமயம் தங்களுடைய எண்ணத்தின் வலிமையை மிக சிறப்பாக நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாட்டை முன்னெடுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் ஆழ்ந்ததும் பதிவு செய்யும். இறை வழிபாட்டில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சகலவிதமான வெற்றிகளை உங்களுக்கு வாரி வழங்கும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 3 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வர்ணங்களில் அடர் மஞ்சள், அடர் சிகப்பு வர்ணம் சிறப்பான சுபயோகங்களை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.